ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கேஜெட்ஸ் அண்ட் மொபைல்ஸ். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நான் மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து ஐபேட் போட்டிருந்தோம். ஐபேடை வந்து சூப்பரான ஆக்சுவலாக ஐபேடில் ஏரில் 5th ஜென்ரேஷன் போட்டிருந்தோம். இந்த ஆட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க போல இருக்கு. ஆக்சுவலாக ஐஃபோனில் 13ல் 2 டிவைஸ் வந்திருக்கு. ஓரளவுக்கு ஆக்சுவலாக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட் இருக்குது, பாக்ஸு டிவைஸு, அதோட யூஎஸ்பி கேபிள் இருக்குது. டிவைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. மைல்டாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஸ்க்ராச்சஸ், ஆக்சுவலாக நைல் ஸ்க்ராச்சஸ் சொல்லலாம், ரொம்ப ரொம்ப மைல்டாக இங்கே கார்னரில் கூட லைட்டாக ஸ்க்ராச்சஸ் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா டிவைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா ஆக்சுவலாக ஃப்ரேம்லாம் நல்லாவே க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி போடும்போது சார்ஜ்லாம் போடும்போது ஏதாச்சும் ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை, க்ளீனாக இருக்குது. இது ஒரு பிங்க் கலர், ஆக்சுவலாக வந்து ஸ்டார் லைட் கலராக ஒரு கலர் வந்து பிங்க்னே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 13 128GB. இது ஒரு எம்ஆர்பி ப்ராடக்ட் தான். பாக்ஸ், டிவைஸ், அப்புறம் யூஎஸ்பி கேபிள், பில் கூட ரொம்ப தேடி பார்த்தா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த கஸ்டமர். பட் இப்போ எங்களுக்கு கொடுக்கல. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எல்லாமே உங்களுக்கு ஒரு இதில் வந்து சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. கம்பெனிலே வந்து ஆக்சுவலாக வாங்கின புதுசுலேயே வந்து ஒரு இதுக்காக மட்டும் ஆக்சுவலாக ஸ்பீக்கரில் ஏதோ மைக் சரியாக கேட்கலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேற யாரும் வந்து யூஸ் பண்ணல, சர்வீஸும் பண்ணல. மற்றபடி கம்பெனியோட ஃபினிஷு இது அன்யூஸ்ட் ஓப்பன் பண்ணாத பீஸ் மாதிரி தான் இருக்கும். இதோட இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 76% இருக்கு. 76% இருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜென்யூன் பார்ட்டு தான், எதுவுமே வந்து மாற்றவே இல்லை. அந்த ஒரு சின்ன இஷ்யூக்கு அது ஆக்சுவலாக வாங்கின புதுசுலேயே சொன்னார் கஸ்டமர், இப்போ தான் சொன்னாங்க. அது மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்ல க்ளீன் கண்டிஷனாக இருக்குது. டிவைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இது ஸ்க்ராச்சஸ்லாம் இல்லாமல் இருக்குது பாருங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கும், அதை நான் காமிச்சிடாது. அதுக்குண்டான ரேட் உங்களுக்கு நல்ல ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியும் இருக்குது. அதோட ஐஃபோன் லைட்னிங் டைப் சி டு லைட்னிங் யூஎஸ்பி இருக்குது. பேட்டரி ஹெல்த் மட்டும்தான் வந்து 76. பட் வந்து பார்த்தீங்கன்னா 76ன்னு சொல்ல முடியல, அவ்வளோ நல்லா க்ளீனாகவே நல்லா பேட்டரி நல்லாவே சார்ஜ் நிற்கிது. அப்புறம் நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும், அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் டிராஸ்டிக்காக சேஞ்ச் இல்லை. இது ஒரு ஒரிஜினல் பேட்டரினால நல்லா நம்பி வாங்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி கொடுக்கலாம், ஜஸ்ட் 21,500, 21,500 ஐஃபோன் 13 128GB க்ளீன் கண்டிஷனில் நல்ல கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லலாம். சூப்பராக அவ்வளோ க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. டிஸ்பிளேல மட்டும் மைல்டு நைல் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. பேட்டரி ஹெல்த் 76 இருக்குது. இதோட ரேட் சொன்ன மாதிரி 21,500, 21,500 கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே, ஒரிஜினல் பேட்டரி எல்லாமே தான் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் காம்போ வந்து இது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதோட இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்லேயே காமிச்சிடும் அது எல்லாமே. உங்களுக்கு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 13 லேட்டஸ்ட் ஐஓஎஸ் வெர்ஷன் இருக்கும், 26.5.2 இருக்குது. அது பேட்டரி சர்வீஸில் பார்த்தீங்கன்னா யூஸ்டுன்னு காட்டும். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற பிராண்ட்லாம் போட்டிங்க, இல்லாட்டி வந்து டூப்ளிகேட்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா அன்னோன் பார்ட்டுன்னு காட்டும். ஆனால் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா யூஸ்டுன்னு காட்டுது. டிஸ்பிளேவும் ஆக்சுவலாக வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே மாற்றிருக்காங்க, ஒரிஜினல் பேட்டரி. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ராச்சஸ் ஹெவியாக இருக்கும். இது ஏன்னா இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம் டிஸ்பிளே உடஞ்சி மாற்றிருக்காங்கன்னு சொல்லி. பட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நான் செஞ்ச ஒரே நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே மாற்றிருக்காங்க. ஃபேஸ் ஐடி 2 டோன் எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயோட பேட்டரி வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டியோட தான் இருக்குது. ஆக்சுவலாக நல்லா ஒரு ஃபுல்லாகவே இருக்குது. நான் அதை காமிச்சிடறேன். பேட்டரி பர்சன்டேஜ் வந்து 100 இருக்குது. ஆக்சுவலாக ஒரிஜினல் பேட்டரி தான் மாற்றிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி 100, ஸோ சார்ஜ் நல்லாவே நிற்கிது. அது சைடில் ஃப்ரேமில் மட்டும்தான் அந்த பவுச் மார்க்ஸ், அப்புறம் வந்து லைட்டாக அந்த ஸ்க்ராச்சஸ் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பேக் டோரும் க்ளீனாக இருக்குது. டிஸ்பிளே ஃப்ரண்ட்லேயும் நல்லா க்ளீனாக இருக்குது. இது வேணா ஆக்சுவலாக இது புதுசாக டெம்பர் கிளாஸ் போட்டிருக்காங்க, எடுத்தால் கூட நல்லா க்ளீனாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருந்துச்சுன்னா கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் பாக்ஸ் இல்லை இதுக்கு. இந்த கண்டிஷனில் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20,800 கொடுக்கும். 20,800 பேட்டரி ஹெல்த் வந்து 100 இருக்குது. டிஸ்பிளே வந்து ஜென்யூன் பார்ட்டு தான், ஒரிஜினல் டிவைஸ் தான் இது. மற்றபடி ஃபேஸ் ஐடி 2 டோன் எல்லாமே ஒர்க்கிங் இருக்குது. ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மி தான். ஆக்சுவலாக ஐஃபோன் 13 இப்போ வந்து 25,000 to 26,000 தான் போடுறாங்க. அது பீஸும் டிமாண்டாக இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. நம்மளோட ரேட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கண்டிஷன்லாம் கன்சிடர் பண்ணி யூஸ்வலாக வந்து கொடுத்துரும். ரொம்ப ரொம்ப லீஸ்ட் ப்ராஃபிட் தான். இப்போ அதனால தான் நம்மளுக்கு சீக்கிரமாக சேல் ஆச்சு. நேற்று கூட ஏறக்குறைய ஒரு 9 to 10 ஃபோன்ஸ் போட்டிருந்தோம். ரொம்ப சீக்கிரமாக ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 9 ஃபோன் கிட்ட புக் ஆயிடுச்சு. இன்னும் 1 டிவைஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கான்செப்ட்ல இன்னைக்கு வந்தது ஐஃபோன் 13 128. ஒரு டிவைஸ் சொன்ன மாதிரி 20,800. இது வந்து 21,500 பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்கு. அப்புறம் கால் பண்ணுங்க. இது மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சேனல் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.